இதை கேட்டு டாக்டர் பர்க் சரியான காண்டாயிடுறாரு. ப்ராமிஸ் பண்ணையா? டாக்டர்ஸ் என்னைக்குமே ப்ராமிஸ் பண்ணக்கூடாது ஜார்ஜ். ஏன்னா ஓஆர்ல என்ன வேணா நடக்கலாம். அது யாருக்குமே தெரியாது. இப்ப நீ தானே ப்ராமிஸ் பண்ண. போய் நீயே சொல்லு. அவங்க ஃபேமிலி மெம்பர நம்மளால காப்பாத்த முடியலன்ட்டு. அதுக்கப்புறம் மெரிடித் கிறிஸ்டினா பார்க்க வராங்க. ஆனா கிறிஸ்டினா கோவத்துல, நான் ஒன்னும் பாஸ் கூட இருந்ததுனாலயோ, இல்ல எனக்கு ஃபேமஸான அம்மா இருக்கிறதுனாலயோ இங்க நான் வரல. நீ நான் உழைச்சு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுர்றாங்க. இத கேட்ட மெரிடித் காண்டாயி அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜார்ஜ் தயங்கி தயங்கி அந்த ஃபேமிலிட்ட போய், இந்த மாரி உன்னோட ஹஸ்பண்ட் எங்களால காப்பாத்த முடியலன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த வைஃப், ஆனா நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணியே. என்னுடைய ஹஸ்பண்டுக்கு எதுவும் ஆகாதுன்னு நீ ப்ராமிஸ் பண்ண. அப்புறம் எப்படி இப்படி ஆச்சு அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஜார்ஜ் எதுவும் பதில் சொல்ல முடியாம அப்படியே நிக்கிறதுனால, நீ இங்கேருந்து எஸ்கேப் போயிடுன்னு சொல்லி அந்த வைஃப் கட்டி விட்டுர்றாங்க. அதுக்கப்புறம் மெரிடித் டாக்டர் ஷெப்பர்ட் கிட்ட போய், நேத்து நைட்டு நான் உங்க கூட இருந்ததுனால தான் நீங்க என்ன சூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ தான் கேட்டியோட டாக்டர். நீ தான் கேட்டு கீழ விழுந்தான்னு கண்டுபிடிச்ச. நீ தான் அந்த ஆனிவர்சம் பர்ஸ்ட் ஆச்சுன்னு கண்டுபிடிச்ச. நீ தான் உண்மையாவே அந்த ஓவர்ல இருக்கணும். அத விட்டுட்டு நீ நேத்து நைட் என் கூட இருந்த அப்படிங்கிறதுனால தான் உன்ன சூஸ் பண்ணல.